ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் சிஸ்டர்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா பீனட் ஐஸ்கிரீம். அதுக்கு தேவையான பொருட்கள் பீனட், கோகனட் மில்க், சீட்லெஸ் டேட்ஸ் அண்டு ட்ரை கிரேப்ஸ். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பீனட் எடுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ட்ரை ரோஸ்ட் பண்ணது நம்ம தோல் உரித்து தனியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு வானலியில் எடுத்து அதில் தண்ணி ஊற்றி அதை தண்ணி கொதிக்கணும். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்கோம்ல ட்ரை கிரேப்ஸ் அண்டு டேட்ஸ், இதில் 20 மினிட்ஸ் சோக் பண்ணணும். 20 மினிட்ஸ் கழித்து நம்ம பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் வறுத்த பீனட், அது நெக்ஸ்ட் 20 மினிட்ஸ் சோக் பண்ண ட்ரை கிரேப்ஸ் அண்டு டேட்ஸ், அதுக்கப்புறம் 250 ml கோகனட் மில்க். அவ்வளோதான். இதை நம்ம நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதை நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஒரு 2 hours ஃப்ரீசரில் வைக்கணும். டூ ஹவர்ஸ் நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும். 2 hours கழித்து இப்போ ஒரு மிக்சர் கிரைண்டர் எடுத்துகிட்டு அதில் நம்ம இந்த ரெஃப்ரிஜரேட்டரில் வச்ச இந்த ஐஸ்கிரீம் எடுத்து நம்ம திருப்பியும் கிரைண்ட் பண்ணணும். கிரைண்ட் பண்ணிட்டு நம்ம மோல்டில் ஊற்றலாம். ஐஸ்கிரீம் மோல்டு இருக்கவங்க ஐஸ்கிரீம் மோல்டில் ஊற்றுங்க. அப்படி இல்லைன்னா ஐஸ் க்யூப் ட்ரே எடுத்து அதில் நம்ம ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடலாம். மோல்டு இல்லாதவங்க இந்த டெக்னிக் யூஸ் பண்ணுங்கள். ஐஸ் க்யூப்பில் ட்ரேயில் ஃபில் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கு மேலே ரேப் பண்ண போகிறோம். அதுக்கு நான் பாலித்தீன் கவர் தான் எடுத்திருக்கேன். பாலித்தீன் பேப்பர் எடுத்து அதில் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா டூத்பிக், அதாவது ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கிறதுனால நான் டூத்பிக் சொருவி அப்படியே ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கிறதுக்கு டூத்பிக்கை இதுக்கு ஏற்ற சொருவிக்கிறேன். அதுவும் 1 by 1 சொருவிட்டு இது ஒரு 8 hours ரெஃப்ரிஜரேட்டரில் வைக்கணும். ஆஃப்டர் 8 hours எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ 8 hours ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சாச்சு. அதை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ அந்த பாலித்தீன் கவர் ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம டிமோல்ட் பண்ணலாம். இது ஐஸ்கிரீம் ரெடி. இப்போ நம்ம இப்படியே கூட சாப்பிட்லாம். ஆனால் நான் சாக்லேட்டில் டிப் பண்ணி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். சாக்லேட் நம்ம ஃபஸ்ட்டு மெல்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இன்றைக்கி எடுத்துருக்க சாக்லேட் டெய்ரி மில்க். எந்த டார்க் சாக்லேட்னாலும் எடுத்துக்கலாம். அதுக்கு டபுள் பாயிலிங் மெத்தடில் கொஞ்சமாக கோகனட் ஆயில் ஊற்றி ஒரு 4 டெய்ரி மில்க் நான் எடுத்திருக்கேன். அதை போட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். மெல்ட் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது நட்ஸ் நம்ம தேவையான போட்டுக்கலாம். நட்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம அந்த டிமோல்ட் பண்ண அந்த ஐஸ் க்யூப்ஸில் நம்ம இதை போட்டுடலாம். டிப் பண்ணி வச்சிடலாம். அவ்வளோதான், நம்மளோட ஐஸ்கிரீம் ரெடி. நம்ம இன்னைக்கு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணலாம்.